அப்பாடா மக்களே, இன்னைக்கு தான் கமருதீன் மற்றும் பார்வதியோட பிரச்சனைக்கு, அதுவும் அந்த பேட் டச் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் மக்களே. என்ன அந்த கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட் டச்னா என்ன அண்ட் அன்வான்ட் டச் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை கொஞ்சம் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் படித்து புரிஞ்சுப்பேன். ஏன்னா என்னுடைய புரிதல் ஒரு மாதிரி இருக்குது. நான் மட்டும்தான் அப்படி யோசிக்கிறேன்னா இல்லை நீங்கள் ஏதாவது வேறு மாதிரி யோசிக்கிறீங்களா அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படின்னா என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி அவர்கள் பேட் டச் அப்படின்றத சொல்லலை, அன்வான்ட் டச் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க சொன்ன சிச்சுவேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் முழுசாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஆனால் இப்போ நான் சொன்னாலே நம்ப மாட்டீங்க, அப்படி ஒரு மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லேன்னா, பேட் டச் பேட் டச் பேட் டச் பேட் டச் அப்படின்னு சொல்லி எங்கே திரும்பினாலும் பேட் டச் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்களா. இப்போ அதுக்கான ஆதாரத்தை நான் சொல்கிறேன். ஸோ காட்டுறேன், பாருங்கள். அன்வான்ட் டச்சஸ்ன்றது எனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு அது தெரியுது. நான் டேட் பண்ணால் கமிட்மெண்ட்டோட தான் பண்ணுவேன். உன்னுடைய ஊறுகாய்க்கெல்லாம் நீ என்னை பயன்படுத்திக்காத சொல்கிறது சும்மா தேவையில்லாமல் கொஞ்சம் டச் இது சொன்னேன்ல, நீ மனசு வருத்து அழுகிற, அதை கூட ஒரு டச்சாக கொண்டு வர. அப்படி நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், இங்கே பாருங்க தோழர் கமருதன் ஹெல்தி பவுண்டரிஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியாச்சு. அது ஒரு கண்டென்ட் மட்டும் இல்லை மக்களே. இப்போ இந்த ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா பேட் டச்சுக்கும் அதே போல் அன்வான்ட் டச்சுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதேனும் தெரிஞ்சது அப்படின்னா யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா என்னால் புரிஞ்சிக்க முடியும். பட் அந்த சிச்சுவேஷன் என்ன, ஏன் பார்வதி அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு. ஸோ அதை கனெக்ட் பண்ணி இப்போ நடந்திருக்கக்கூடிய சண்டையை பற்றியும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி அவர்களும் கமருதீன் அவர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை, இந்த அன்வான்ட் டச் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது இல்லையா, அது 4வது வாரத்தில் நடந்தது. 4வது வாரத்தில் கமருதீன் அவர்களுக்கோ இல்லை பார்வதி அவர்களுக்கோ பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்குமே அந்த காதல், அதுக்கப்புறம் இந்த மோதல் அப்படின்ற லெவலுக்கெல்லாம் இல்லை. ஹாய் அவார் யூ இப்படின்ற லெவலுக்கு இருந்தது. சில நேரங்களில் பக்கம் உட்காந்து பேசுவாங்க. இப்படி பார்த்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே இருந்தது. அண்ட் அந்த 4வது வாரம் அவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்தது. ஓகேவா. ஸோ இதனை தொடர்ந்து தான் இந்த அன்வான்ட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. இந்த அன்வான்ட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பேட் டச் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஸோ இப்போது என்ன சிச்சுவேஷனுக்காக அவங்க அன்வான்ட் டச் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கே பாருங்கள், பார்வதிக்கும் கமருதீன் மேலே ஒரு ஆசை இருந்தது இல்லை அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். அதே போல் 2 பேருமே காதல் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. பல விதமான பிரச்சனைகளை இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்ததுனால அனுபவிச்சாங்க. அண்டு லாஸ்ட் வீக்லேயே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வாரமும் மைக்கை கழட்டி வைக்கிறது, இது பண்ணுறது அது பண்ணுறதுன்னு சில வேலைகளை பண்ணாங்க. மிட் நைட்டில் நாய் குறைக்கிறது அப்படின்ற லெவலுக்கு வரைக்கும் போய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு, காதல் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது பார்வதி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதான் பெரிய அக்யூசேஷன். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்வான்ட் டச் அப்படின்றத பேட் டச்சாக மாற்றிட்டாங்க. ஸோ அதை வச்சு பார்வதியை போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக லிட்டரலாக அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ கமருதீன் இருக்கார்ல, அந்த 4th வீக்கில் 2 பேருக்கு ஃப்ளட்டிங் பண்ணிட்டு இருந்தார். ஒன்று அரோரா கிட்டையும் பண்ணிட்டு இருந்தார், இன்னொரு பக்கம் பார்வதி கிட்டையும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது பார்வதி சொல்கிறாங்க அன்வான்டாக டச் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை எதுக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறத கிளாரிஃபையோட சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, அரோரா கிட்டையும் ஒரு ரூட்டை போடுறான், பார்வதி என்கிட்டையும் ஒரு ரூட்டை போடுறான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் ஒரு டேட் பண்ணுறது எவ்வளோ மோசமான ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் பண்ண மாட்டேன். நான் அப்படி ஒரு வேளை டேட் பண்ணுறேன் அப்படின்னா கமிட்மெண்ட்டோடு தான் நான் டேட் பண்ணுவேன். ஸோ அங்கே ஒரு மாதிரி ட்ரை பண்ணுறது, அப்புறம் என்கிட்ட அன்வான்டாக டச் பண்ணுறது, ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி பண்ணாக்கா அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற யோசனையோடு தான் பார்வதி அவர்கள் அன்வான்ட் டச் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்தா நீ டச் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லப்போனால், இப்போ லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ப்ரொப்போஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் உங்களோட இதுக்கு வரலாம், லிவிங் டுகெதர், இந்த மாதிரி ஏதோ ஒரு கருமத்தை சொல்லிட்டாங்க, கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க, இல்லை டேட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் டச் பண்ணால் அது ஓகே. அதை பற்றி எதுவுமே கேர் பண்ணிக்கல, அதை பற்றி எதுவுமே சொல்லாத போது, டிஸ்கஷனுக்குள்ளே வராத பொழுது அரோரா பக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டுருக்காப்புல, இந்த பக்கம் பார்வதி பக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டுருக்காப்புல. ஸோ அப்போ பார்வதி என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு விஷயத்துக்காக நீ அங்கே ஒன்று பண்ணிவிட்டு என்கிட்ட அன்வான்டாக டச் பண்ணுற,
நான் என்ன ஊறுகாவா அப்படின்ற கேள்வியை தான் அவங்க வந்து கேட்குறாங்க. எனக்கு புரிஞ்சது இதுதான் மக்களே. உங்களுக்கு வேற்று மாற்று கருத்துக்கள் வந்து இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி ஏதாவது இருந்தாக்கா கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். நான் வந்து ஹெல்தியான ரீசன்ஸ் சொல்லணும்னு சொல்கிறேன். அதே போல் ஹெல்தியான கமெண்ட்ஸும் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய புரிதல் இப்படி தான் இருக்குது. உங்களுடைய புரிதல் என்ன இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, ஓகே. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் கூட வந்து இருக்கலாம். ஓகேவா? இப்போ இன்னொரு விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன். ஆனால் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா இருந்துச்சு. ஏன்னா அவங்க கையில் வந்து ஆர்என் அப்படின்னு சொல்லி எழுதுறது, அப்புறம் கையில் வேறு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த 18+ கண்டென்ட் கொடுக்குற மாதிரி சில வேலைகளை வந்து பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஜெயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் கிஸ் கேட்டிருப்பாப்புல. ஓகேங்களா? கிஸ் கேட்டிருக்காருங்க. கமருதீன் லிட்ரலி ஆஸ்கிங் கிஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து எவ்வளோ பெரிய இது தப்பு கிடையாதா? இல்லை நான் கேட்குறேன், இது தப்பு கிடையாதா? சரிங்க, அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பில்டப் ஆச்சு. 2 பேரும் கையில் வந்து 18+ கண்டென்ட்லாம் வந்து எழுதுனாங்க. அதுக்கப்புறம் அது பேர் என்னங்க, ஏதோ கவர் போட்டு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஷனுக்குள்ளே வந்து போனாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்வான்ட் டச் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக அப்படி இருந்தாங்க தான். அவங்க ஒரு கமிட்மெண்ட்டோடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி அவர்கள் கமருதீன் கிட்ட பழகியிருக்காங்க. ஆனால் கமருதீனுடைய பார்வை எங்கே இருந்துச்சு? அரோராவை பக்கமும் இருந்துச்சு. ஒரு நாள் துஷார் வந்து பயங்கரமாக காலையிலே கமருதீன் கிட்ட சண்டை போட்டிருப்பாரு. எதுக்காக சண்டை போட்டிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? துஷார் இல்லாத நேரத்தில் கமருதீன் போய் அங்கே கலாய்ச்சிட்டு இருப்பாப்புல, அரோரா கிட்ட கடலை போட்டுட்ருப்பாப்புல. கமருதீன் இல்லாத நேரத்தில் துஷார் போய் கடலை போட்டுட்ருப்பாப்புல. ஸோ எந்த பொண்ணாக இருந்தாலையும், ஏடா என்கிட்ட கமிட்மெண்ட் கொடுக்குற, என் கையில் என்னென்னமோ எழுதுகிற, 18+ கண்டென்ட்டாக எழுதுகிற, அதுக்கப்புறம் வந்து என்னென்னமோ பேசுகிற, அங்கங்கே டச் பண்ணுற, அன்வான்டாக டச் பண்ணுற, அன்வான்ட் மீன்ஸ் டச் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போய் மறுபடியும் ஒரு ட்ரையாங்கிளை வந்து ட்ரை பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்கியே, என்னதானா உன் கதை அப்படின்னு சொல்லி ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு உமன் வந்து நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? இதை வந்து நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமும் என்னால் முடியாது. ஸோ உங்களுடைய புரிதல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் பார்வதி வந்து சொல்லியிருக்காங்க. இட்ஸ் நாட் அ பேட் டச், இட் இஸ் அ அன்வான்ட் டச். என் 2த்துக்கு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஸோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதுக்கடுத்து இப்போ பிரச்சனைக்கு வந்து வருவோம். இப்போ இந்த பிஆர் டீமை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுங்க. யார் அதிகப்படியான பிஆரை வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதை வச்சு தான் இத்தனை காலங்கள் வந்து ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய ஆள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து சாண்ட்ரா அவர்கள் ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, கமருதீனுடைய டீம்லேருந்து என்ன வந்து பிஆர் பண்ணுறேன், உங்களுக்கு பிஆர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணாங்க. ஸோ அப்படி அப்ரோச் பண்ணும் பொழுது அவங்க சொன்னது என்னென்னா, கமருதீனுடைய பேரை சொல்லியே வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், கமருதீன் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்காரு. ஸோ இப்படிலாம் வந்து தப்பு பண்ணும் பொழுது நாங்கள் அதை சரி பண்ணி காட்டுவோம், சோசியல் மீடியாவில் நிறைய போஸ்ட் போடுவோம், 15 போஸ்ட்டுக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி 9 லட்சம், 15 லட்சம், 30 லட்ச ரூபா வரைக்கும் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி வந்து சொல்லினதுக்கப்புறம் கமருதீன் தான் ஹையஸ்ட்டாக வந்து பேயிங் பிஆர்ஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அதே போல் நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஷோ பார்த்துட்டு தானே வந்திருக்கேன். வைல்டு கார்டாக கொடுத்ததுக்கப்புறம், என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் நானும் கேம் ப்ளே பண்ணல. அப்போ நான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, ஏன்னா கமருதீன் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான், அவ்வளோ தப்பு பண்ணியும் என்னடா சோசியல் மீடியாவில் நல்லபடியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தோணுது. ஆனால் என்னென்னா, பார்வதி அவர்களுக்கு பிஆர் இருக்குது இல்லை அப்படின்றதெல்லாம் அப்புறப்பட்டோம், இருக்கு கூட இருக்கட்டும். ஆனால் பார்வதி அவர்களை தப்பாக காட்டுறதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பணம் செலவு பண்ணி பிஆர் பண்ணிட்டு இருக்கிறதாக சாண்ட்ரா அவர்கள் உடச்சி விட்றாங்க. யோசிச்சு பாருங்கள் மக்களே. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரிய நினைக்கிறேன்னா, பார்வதினாவே அவங்களை என்னமோ போட்டு எல்லாருமே அடின்னு அடிக்கிறாங்களே, இவங்க நல்லா தானே கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சில பேர் பேசுவாங்க. ஆனால் பல பேர் போட்டு அடின்னு அடிப்பாங்க. இரிட்டேட் ஆகுது அப்படி ஏங்க தொடர்ந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை காமிச்சிக்கிட்டே இருந்தால் அதுதாங்க தோணும். இப்போ பார்வதியே இல்லாமல் அந்த ஒரு இடத்துல வந்து இருக்காங்கன்னா வேற ஒரு ஆள் உங்களுக்கு வந்து பிடிக்காமல் போகும், இல்லை பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ அப்போ சாண்ட்ரா அதை போட்டு உடைக்கும் போது தான் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கறதுக்காக நம்ம அண்ணன் கமருதீன் அவர்கள் வந்து வராப்பில். அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை என்கிட்ட காசே கிடையாது, நான் எங்கெங்கே பிஆர் டீம்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்க போகிறேன். அதே போல் நான் வந்து என்னுடைய பேரை வந்து அவங்க பயன்படுத்தி உங்ககிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய டீம் தான் அது அப்படின்ற மாதிரி எந்த விதமான அர்த்தமும் இல்லை அப்படின்றத சொல்கிறாப்புல. ஆனால் இவருக்கு அந்த டீம் இல்லை அப்படின்றத மட்டும் சொல்கிறாரு. ஆனால் இவருக்கு ஒரு டீம் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாப்புல. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்போசிவ்னஸாக வந்து போயிடுச்சு. அதுக்கு அடுத்த கட்டமாக பார்வதியை பற்றி பேச ஆரம்பிக்கிறாப்புல நம்மளுடைய கமருதீன் மாமா. என்ன பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி என்னை பேட் டச்சுன்னு வந்து சொல்லிட்டா, எங்கள் அப்பா அம்மா வந்து இல்லை, அப்படி இப்படின்னு வந்து பேசும்போது மறுபடியும் எதுக்காகடா பேட் டச்சை பற்றி பேசிகிட்டு இருக்க, எனக்கு வந்து ஒரு லைஃப் இருக்குது, ஸ்பாயில் ஆகிடும், அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லி கமருதீன் பேசும்போது, அப்போ பார்வதி அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா?
கொடுத்து தானேங்க ஆகணும். அப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ பேசிட்டு வா ராஜா, நான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்து சொல்லும் பொழுது கமருதீன் வந்து அதை தாங்கிக்க முடியல, பயங்கரமாக கோவப்படுறாரு. பாரு மச்சான், நான் வந்து ஜெயிலில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஜெயிலுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தையை அவள் சொல்லியிருக்கா, ஓகேவா. ஸோ இப்படி வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஜெயிலில் என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். அவகிட்ட நான் வந்து ஒரு கிஸ் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. எப்படி? அவகிட்ட ஒரு கிஸ் கேட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. ஏன்னா டேய், ஒரு கமிட்மெண்ட் இல்லை, ஒரு லவ்வர்னு ஒரு இது இல்லை, சரி லிவிங் டுகெதர்லேயாவது வாழ்கிறாங்க அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு பொண்ணுக்கிட்ட நீ கிஸ் கேட்குற அப்படின்னா நீ யார்? நீ யார்? கையில் போய் ஆரன்னு எழுதுவ, என்னன்னாலும் எழுதுவ, கிஸ் கேட்ப. அப்போ அந்த பொண்ணு வந்து நெக்லெக்ட் பண்ண. இன்றைக்கி வந்து அரோரா வந்து அவங்க வந்து அகெயினஸ்ட்டாக மாறுறாங்களே கமருதீனுக்கு, ஏங்க மாறக்கூடாது? என்னங்க இது? அவங்க வந்து பழகிட்டாங்க, பேசிட்டாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க, கிஸ் பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. இப்போ பாரு பார்வதி இப்படி பேச, ஏங்க பண்ணக்கூடாது? ஏங்க எத்தனையோ பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்க ஏங்க டைவர்ஸ் ஆகிறது இல்லையாங்க? அதாவது 2 பேருக்கு வந்து ஒத்து வராமல். இல்லை இவர் வந்து லவ் பண்ணுவார், ஒரு பக்கம் லவ் பண்ணுற மாதிரி ஃப்ளட் பண்ணிட்டு இருப்பாப்புல, இன்னொரு பக்கம் அரோரா பின்னாடி சுற்றிட்டு இருப்பார், இன்னொரு பக்கம் வியானாவுக்கு ஒரு ரூட்டை போட்டிருப்பாப்புல. ஸோ அப்போ அந்த வந்து ஒரு பொண்ணு வந்து நம்ம தேவையில்லாமல் கமிட்மெண்ட் கொடுத்துட்டோமா, ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் நான் டேட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத கிளியராக அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. அதுதான் உங்களுக்கு ரெக்கார்டிங்கில் நான் போட்டு காமிச்சிருக்கேன். நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் பண்ணிக்கிறேன், அவள் பண்ணட்டும், எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்ல வராங்க. அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்ததாக கமருதீன் டாச்சு பூச்சின்னு வந்து கத்துறாப்புல, நீ சொன்ன. ஏன்னா பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டே நான் சொன்னேன்டா, நான் அது வந்து தப்பு, என்னுடைய தப்பு தான், நான் அது ஃப்ளோவில் நான் சொல்லியிருப்பேன், அது என்னுடைய தப்பு தான், நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, அதனால் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நான் அதை வந்து ஏற்றுக்கிறேன், ஓகேவா. நான் வெளியே போய் இன்டர்வியூவில் கூட வந்து நான் சொல்கிறேன், நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். அதே போல் நீ வந்து அந்த மாதிரி தப்பாக என்னை வந்து டச் பண்ணியிருக்க, பேட் டச் பண்ணியிருக்க அப்படின்னா எனக்கு ஃபீல் ஆகிருக்கும். அதே போல் நான் உங்ககிட்ட பழகிருப்பேனா, அது லவ் வரைக்கும் வந்து போயிருக்குமா, ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே அப்படின்னு வந்து சொல்கிற அளவுக்கு வந்து இருந்திருக்குமா, இவ்வளோ தூரம் நான் இடம் கொடுத்துருப்பேனா, அப்படி நான் கொடுத்துருக்க மாட்டேன். அது ஃப்ளோ ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு மைண்டில், ஏதோ ஒரு விஷயத்த நான் அப்படி சொல்லிட்டேன், அது என்னுடைய தப்பு தான் அப்படிங்கிறத நான் ஓன் பண்ணிட்டேன்ல, மறுபடியும் அதை சொல்லி காமிச்சிட்டே இருக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத தான் பார்வதி சொல்கிறாங்க. அப்போது நேற்று கூட சொன்னான். ஏன்னா பார்வதி என்ன சொன்னாங்க அப்படின்றத கமருதீன் கிளியராக சொல்கிறாப்புல. என்ன சொல்கிறான்னா, இல்லை அந்த பேட் டச் பற்றி நீ என்ன ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா அதை நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் எனக்கு அப்போ அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நல்லா கிளியராக சொல்கிறாங்க, எனக்கு ரியலாக நான் என்ன சொன்னேன்னு தெரில ஒன்று, ஆனால் எனக்கு அப்போது அப்படி தான் ஃபீல் ஆச்சு. புரியுதுங்களா? ஓகே, ஆனால் நான் அப்படி ஃபீல் பண்ணல, ஆனால் எனக்கு அப்படி தான் தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போது இதுக்கு ஒரு டிஸ்கஷன் வந்து வருது. ஒரு பக்கம் சபரநாதன், விக்ரம், சாண்ட்ராவெல்லாம் கமருதீனை போட்டு பொழந்து எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் விட்டுருந்தா அடித்து கொதறிருப்பாங்க போல் சாண்ட்ரா. எத்தனையோ தடவை அவள் சாரி சொல்லிட்டா, மறுபடியும் நீ எத்தனை தடவை தான் அதை வந்து சொல்லிகிட்டே இருப்ப, சபைக்கு வந்து வந்துட்டே வந்துருப்பியா, இப்படி பண்ணுவியா அப்படி பண்ணுவியான்னு சொல்லி அவங்க போட்டு திட்டுன்னு வந்து திட்டுறாங்க கமருதீனை அடக்க முடியல. அவரு வேறு ஒரு மாதிரி கோவப்படுறாப்புல, அடிக்கிறதுக்கு பாயறதுக்கு போகிறாப்புல. பார்வதி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பாவம் லெட்டரெலாம் வந்து அழுதுட்டுருக்கு. இதில் நம்ம அரோராக்கா இருக்காங்களா, ஐயோயோ அரோகராக்கா வேற மாதிரிக்கா, நீ யாருக்கா, நீ எல்லாம் யார்? 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னா விட்டு தொலைய வேண்டியது தானே, என்னங்க உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஷிப்னா ஒரு லிமிட்டாக இருந்து தொலைங்க. ஏன் நேற்று கமருதீன் அவர்கள் போட்டு உடைக்கல அரோராவை பற்றி? ஏமா அரோரா அந்த பொண்ணு ஃபீல் பண்ணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து அவளை வெறுப்பேற்றலையா அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? அந்த வெறுப்பேற்றுறதுக்கு அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஹக் பண்ணியிருக்காங்க, கையை பிடிச்சி பேசியிருக்காங்க, பக்கம் உட்காந்து அரட்டை அடிச்சிருக்காங்க, என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. ஏங்க அரோராவுடைய கையை பிடிச்சி கிஸ் பண்ணியிருக்காருங்க அவர் கமருதீன். இன்றைக்கி என்னமோ பார்வதி தான் தப்பு அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கோம்ல. அப்போ கமருதீன் யாருங்க? வியானா வந்து எவிக்டை வெளியே போகும்போது சொல்லிட்டு போகிறாங்களேங்க, எனக்கு வந்து ஃப்ளட் பண்ணுறாரு அவர், வீட்டு சொல்லுங்கள், அம்மா கிட்ட சொல்லுங்கள், நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. எப்பா எவ்வளோடா முட்டை கொடுப்பீங்க ஒரு ஆளுக்கு? பார்வதி பண்ணது தப்புன்னா கமருதீன் பண்ணது அதுவும் தப்பு தான். அது ஏன் வந்து யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? ரியா தியாகராஜன் வந்து சொல்லிட்டு போனாங்களே, ஒன்று அரோராவை அடிக்கிறீங்க இல்லை பார்வதி அடிக்கிறீங்க, சென்ட்ரா இருக்க கமருதீனை எவனுமே அடிக்க மாட்டேங்கிறீங்க, எவனுமே கேள்வியை கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மக்கள் நடந்தது. கடைசியாக ஒரு கிளாரிஃபை வந்து கிடச்சிது. என்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அதாவது பேட் டச்சு அவர் பண்ணலை, அதை நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு அப்படி தோணுச்சு, எனக்கு தோணுச்சு அப்படின்னா எதுக்காக தோணுச்சு அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அதே போல் அவன் பண்ணலை, எனக்கு தோணுச்சுன்னு மட்டும்தான் சொன்னேன். அவன் பண்ணலை, ஓகேவா, அவன் பண்ணான் அப்படின்றத
நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், அவன் பண்ண கிடையாது, ஆனால் எனக்கு தோணுச்சு அப்படின்றத மட்டும் தான் நான் வந்து சொன்னேன். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவ்வளோதான். நான் அவன் மேலே அக்யூசேஷன் வைக்கல, அந்த அக்யூசேஷனை நான் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன். இதை தான் நான் பல தடவை சொல்லிகிட்டு இருக்கேன், வாரமாக சொல்லிகிட்டு இருக்கேன், டெய்லி சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் இவன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான், மறுபடியும் கொண்டு வந்து மறுபடியும் கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி மோசமாக பேசுகிறான். ஏன்னா கெட்ட வார்த்தையில் திட்டுறான் மக்களே, கெட்ட வார்த்தையில் திட்டுறான். கேவலமான கேரக்டர், அப்படி கேரக்டர் இப்படி கேரக்டர் அப்படின்னு சொல்லி, எப்பா அந்த பொம்பளை இந்த பொம்பளை அப்படின்னு. ஏவா நான் உங்களுக்கு வந்து ஒரு ஆடியோ போட்டு காமிச்சிருக்கேன், உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு எப்படி புரியுது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதையும் விமர்சனத்தை வந்து ஏற்றுக்கிறேன். அதுக்கு வந்து நான் நீங்கள் என்ன வேயில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க இல்லை கமெண்ட் அடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன். இன்கேஸ் எனக்கு வந்து அது வேறு மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவில் புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இன்னொரு வீடியோ நான் வந்து பண்ணுறேன், பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ பொதுமக்களே என்னால் முடியல. ஸோ நிறைய நேரமும் போயிடுச்சு. இன்னொரு தகவல் சந்தை. அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.